சென்னையில் இயல்பான அளவை காட்டிலும் இன்று அதிக அளவிலான பனிமூட்டம் என்பது நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 8 மணி ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் சென்னையுடைய பிரதான பகுதியாக நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த ஆலந்தூர் பகுதியில் நாம் தற்போது இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் காட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நமக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சென்னையுடைய கத்திப்பாரா மேம்பாலத்தின் பாதி அளவுக்கான காட்சிகள் தென்படாத அளவிற்கான பனிமூட்டம் என்பது சென்னையில் நிலவி கொண்டிருக்கிறது. முக்கியமாக தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாகத்தான் இந்த தட்பவெப்பம் என்பது முழுமையாக மாறியிருப்பதாக தெரிகிறது. கத்திப்பாரா மேம்பாலத்துடைய ஒரு பகுதியில் பிரதான பகுதி தெரியாத அளவிற்கான காட்சிகளாக இது பார்க்கப்படுகிறது. சென்னைக்குள்ளாக வரக்கூடிய காட்சிகளும் இதே போல தான் இருக்கிறது. அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் மெட்ரோவுடைய மேம்பாலமும் தெரியாத அளவிற்கான பனிமூட்டம் என்பது இங்கு நிலவக்கூடிய காட்சியாக இருக்கிறது. முக்கியமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இதே சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பனிமூட்டம் இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இருந்தபோதிலும் இதற்கான காரணம் பிரதானமாக இந்த தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதற்கான எதிரொலியாகத்தான் இருக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக இதன் காரணமாக சாலைகளில் போர்த்திய பணியின் காரணமாக முகப்பு விளக்குகளை எரியூட்டபடியும் வாகனங்கள் செல்கிறது. புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கம் என்பது தாமதமாகியிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரை இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில்கள் 7 முதல் 15 நிமிடம் தாமதமாக செல்கிறது. அதே போல் கும்மிடிப்பூண்டி, அரக்கோணம், திருவள்ளூர் மார்க்கத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய மின்சார ரயில்களும் தாமதமாக வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகர் முழுவதுமே இதே போன்ற சூழல் நிலவுவதன் காரணமாக பிரதான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. திடீர் பனிமூட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் என்ன காரணம் என தெரியாமல் திகைத்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மலை பிரதேசம் போலவே சென்னையின் மாநகர் புறநகர் பகுதிகள் அனைத்துமே திடீர் தோற்றம் அடைந்திருக்கிறது. தற்போது 8 மணி ஆகியும் கூட சூரியனுடைய வெளிச்சம் தெரியாத அளவிற்கான பனிமூட்டம் என்பது தான் இங்கே நிலவி வருகிறது.